ஹலோ வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்துருக்கோம். அதுக்கு 1/4 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு கவுனி அரிசியை 6 மணி நேரம் ஊற வச்ச பிறகு அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சிடணும். அந்த அரிசியை மிக்சியில் போட்டு குருணை மாதிரி உடைச்சி நம்ம ஒரு குக்கரில் போட்டுடணும். கருப்பு உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சு அதையும் கழுவி குக்கரில் சேர்த்துக்கணும். 6 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் கழுவி அதோட சேர்த்துக்கிட்டு ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து 6 கப் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடி வச்சு வேக வைக்கணும். 6 விசில் விடணும். விட்ட பிறகு திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வெந்திருக்குங்க. இப்போ திக்காக தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பும் சேர்த்து கொதிக்க வச்சிடணுங்க. ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு 6 பல்லு பூண்டு தட்டி போட்டு ஒரு கொத்து முருங்கைக்கீரையை போட்டு நல்லா தாளிக்கணும். தாளித்து இந்த கஞ்சியில் ஊற்றிட்டோன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. வாசனையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் சாப்பிட்லாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. ஓகே.